என் அன்பு செல்லமே, உன்னிடம் முக்கியமான ஒன்றை பேசத்தான் வந்தேன். எதற்காக உனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது? வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய்தான். அதற்காக யார் என்ன சொன்னாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம். கோபத்தை குறைத்துக்கொள் என்று பலமுறை பலர் சொல்லியிருக்கார்கள். நானும் சொல்லிவிட்டேன். ஆனால் நீ குறைப்பதாக தெரியவில்லை. உன்னுடைய காயமானது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியுமா? நீ இந்த நொடி என்ன மனநிலையில் இருக்கிறாய், என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்பது அடுத்தவர்களுக்கு தெரியுமா? அடுத்தவர்கள் பேசும் பொழுது ஏன் உன் கோபத்தையும் உன் மன வருத்தத்தையும் அவர்களிடம் காட்டுகிறாய்? உனக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லட்டுமா? கவனமாக கேள், எல்லாம் புரிய வரும். ஒரு இளைஞன் அதிகமாக கோபப்பட்டு கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் தந்தை அவனிடம் சுத்தியலையும் ஆணியையும் கொடுத்தார். இனி கோபம் வரும் பொழுது எல்லாம் வீட்டு பின் சுவற்றில் ஆணியை அடிக்குமாறு கூறினாள். முதல் நாள் 10 ஆணியை அந்த சிறுவன் அடித்தான். அதற்கு பிறகு மறுநாள் 7 ஆணி, அதற்கு பிறகு 5, 2 என்று படிப்படியாக ஆணி அடிப்பது குறைந்தது. ஒரு நாள் 1 ஆணி அடித்தான். மொத்தமாக 45 ஆணிகளை அடித்து உள்ளான். இனிமேல் கோபம் வராது என்று அப்பாவிடம் கூறினான். இனிமேல் கோபம் வராதா? கோபம் வராத நாளில் நீ அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கிவிடு என்று கூறினான். அந்த பையனும் அதுபோல் அங்கு இருந்த அத்தனை ஆணிகளையும் எடுத்து விட்டான். தந்தையை வந்து கூப்பிட்டு, நான் ஆணிகளை அனைத்தையுமே எடுத்துவிட்டேன் என்று சொன்னான். அப்பா சொன்னார், ஆணிகளை எடுத்து விட்டாய், ஆனால் அந்த சுவற்றில் இருக்கும் ஓட்டைகளை யாரால் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். உன் கோபம் இது போல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா என்று கூற அந்த இளைஞன் வெட்கப்பட்டு தலை குனிந்தான். நீ கோபப்படுவதினால் உனக்கு மட்டும் காயமல்ல, மற்றவர்களையும் சேர்ந்துதானே தங்கமே காயப்படுத்துகிறாய். இந்த கதை உனக்கு உன்னுடைய கோபத்தை குறைத்திருக்கும் என்று நான் முழுதாக நம்புகிறேன். கோபம் வேண்டாம். கோபம் வந்தால் பலருக்கு காயப்படும். உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அடுத்தவர்கள் காயப்பட்டால் பாவங்கள் ஏறிக்கொண்டேதானே இருக்கும், கஷ்டங்கள் கூடிக்கொண்டேதானே இருக்கும். நன்றாக பேசுபவர்கள் கூட நீ கோபப்படுகிறாய் என்று விட்டு விலகி விடுவார்கள். அதை ஞாபகம் வைத்துக்கொள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கோபப்படாமல் நிதானமாக முடிவெடுத்தால் எவ்வளவு பெரிய மழையாக இருந்தால் கூட சாய்ந்ததை நிமித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் உன்னுடைய கோபங்களை குறைத்து அமைதியாக எல்லாவற்றிலும் செயல்படும். நீ கோபப்பட்டால் எதையும் சாதிக்க முடியாது. அமைதியாக இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். நிதானமாக இரு. எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே யாரிடமும் தவறாக விட்டு கொடுக்க வேண்டாம். தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் என்பதை நீ மனதில் வைத்து கொண்டாலே உனக்கு அனைத்து கோபங்களும் குறையும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.